சாமியில் உள்ள விட்டு ஒரு வண்டி அமைச்சரவை செத்து செல்ல வேண்டும். ஆமா அதற்காகவே கல்லூரியில் இருந்து தமிழ் பேராசிரியர் அவருடைய நம்மை போலவே கூட்டு ஆசான் நாடக பேராசிரியர் தமிழ்துறை தலைவர் அருமை ஐயா பாத்திமராஜா ஐயா அவர்கள் நம்முடைய கலைத்துறை பாராட்டுவதற்காகவே பாராட்டுவதற்காக வந்திருக்கின்றார். அவர்களை வருகிறவர்கள் நம்ம கலைத்துறை சார்பாக நம்ம பிரபுத்தர் சாக்ரேட் காலேஜ்ல நம்ம படிப்புக்கு வருகிறார். அதாவது துரோபத்து கோயிலே துச்சோதனம் கட்டி சிறப்பாக அந்த கலையிலே சிறப்பாக நடிச்சு சொல்லி அதாவது அந்த காலேஜிலே சொன்னார்கள். அதுக்காக நம்ம நாடக சார்பாக கலைத்துறையுடைய பேராசிரியர் அவர்கள் இருக்கின்ற அவர்களுக்கு முன்னாடியே கலைத்துறையின் சுத்தமாட்சியர் நாடகக்குழு ஆசிரியராக இருக்கின்ற உயர்த்திலே வெள்ளிங்கிரி ஆசிரியர் அவர்களுக்கு அணிவிக்கிறார். நமது கலைத்துறையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் முன்னாடியை அணிவித்து கௌரவிப்பார். நமது கலைக்குழுவிலே இருக்கின்ற அண்ணாமலை அவர்களுக்கு முன்னாடி அணிவிக்கிறார். அடுத்ததாக நமது பக்காசுரன் மனைவியை வேடம் தரித்த பாரதி அவர்களுக்கு அணிவிப்பார். நமது கலைக்குழு உறுப்பினரான ஏ புஷ்கன் அவர்களுக்கு முன்னாடி அணிவிக்கிறார். அடுத்ததாக விஜயத்திலே உமாபதி அண்ணன் அவர்களுக்கு முன்னாடி அணிவிக்கிறார். அடுத்ததாக நமது கலைக்குழுவின் உரையாசிரியராக இருக்கின்ற சிவஞானம் அவர்களுக்கு முன்னாடி அணிவிக்கிறார். அடுத்ததாக நமது கலைக்குழு உறுப்பினராக இருக்கின்ற திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு முன்னாடி அணிவிக்கிறார். முன்னாள் கலைக்குழு உறுப்பினர் சுக்கன் அவர்களுக்கு முன்னாடி அணிவிக்கிறார். நான் கொசு அடிக்கிறியா? முடியாது. வேணாம் வேணாம்.
குலசை கிராமத்துக்கு நான் முறை வந்திருக்கிறேன். இங்க மிக சிறப்பாக திருக்கூத்து குழுவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த கலைஞர்கள் எல்லோருக்கும் அடிக்கடி சொல்றது உண்டு. நான் முறையாக ஒரு கல்லூரி பேராசிரியர், டாக்டர் பட்டம் பெற்றவன். ஆனால் இந்த தெருக்கூத்துங்கிற கலையை முறையாக குரிசை கலைமாமணி சம்பந்த தம்பிரான் அவர்களிடம், அவர் டாக்டர் பட்டம் பெற்றவர், இந்த ஆண்டு மத்திய அரசினுடைய பத்மஸ்ரீ விருது பெற்றவர். அவரிடம் ஒரு 3 மாதங்கள் அந்த கிராமத்திலேயே தங்கி தெருக்கூத்தை கற்றுக்கொண்டு முறையாக ஆடி இருக்கிறேன். நான் முறையாக நாடகத்தை படிச்சிருக்கிறேன், நடிப்பை நான் படிச்சிருக்கிறேன், நடிப்பை நான் சொல்லிக் கொடுக்கிறவனா இருக்கிறேன். இதெல்லாம் தாண்டி நான் நம்முடைய கலைக்குழுல பார்க்கும்போது இந்த கலைஞனுடைய திறன் இருக்குல்ல, இவனுடைய ஒரு கால் தூசி அளவுக்கு கூட நான் படித்த படிப்புங்கிறது இல்லை. அந்த அளவுக்கு மிக அருமையாக இந்த கலையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த குழுவுக்கு, இந்த நடிகர்களுக்கு ஆசிரியராக இருக்கக்கூடிய ஐயா பெருந்தகை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் இந்த கிராமத்தை உண்மையிலேயே அடையாளப்படுத்துறது இந்த கலைக்குழு. நான் என்னால முடிஞ்சது இந்த கலைக்குழுவை மிக விரைவிலேயே வெளியில சொல்ல போனா எங்கேயாவது ஒரு வெளிநாட்டுக்கு அழைத்து கொண்டு போவது அப்படிங்கிறது நிச்சயமா நம்ம அதெல்லாம் செய்வோம். ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்கும். இப்போ பார்த்தா அதே சேக்ரட் காலேஜ்ல ஐயா, அதாவது பார்த்திபராஜா துச்சோதரன் அவரோட மனைவியோட பேர் என்ன தெரியுமா? சினேகா. நம்மளே திரௌபதி, அதாவது ஐயா துச்சோதரன், அம்மா திரௌபதி, இவங்க கணவன் மனைவியே அந்த 2 ஆக்டையும் ஆக்ட் பண்ணி ஒரு நாடகமா எழுதி தம்பி கொடுத்துருக்காங்க. இப்பொழுது அடுத்தபடியாக நமக்கு ஐயா பார்த்திபராஜா அவர்களும் அவருடைய துணைவியராக இருக்கின்ற சினேகாரம்மா அவர்களும் ஹரிச்சந்திரன் மயான காண்டம் என்ற நாடகத்தில் ஹரிச்சந்திரன் சந்திரமதியாக நடிப்பதற்கு தக்க பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாடகேற்றம் விரைவில் வரும், அழைப்பு நமக்கும் வரும், போயிருப்பாங்க. அதே போல நமது கொரோனா காலங்களில் நம்முடைய கலைக்குழுவாகப்பட்டது வருமானம் இல்லாம சென்றார்கள்னு சொல்லி அவங்களால முடிந்த உதவிகளை அளித்து 5000 ரூபாய் நம்ம இடத்திலே அப்போ எல்லாருக்கும் கொடுக்க முடியல, அந்த குறிப்பிட்ட நாள் இருந்ததுனால. அதனால இருந்த கலைஞர்களுக்கு அனைவருக்கும் கொடுத்து உதவி செய்தார். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன்.
எட்டு உண்டையாக பிடிக்க வேண்டும். எட்டு உண்டை. யாராருக்கு எட்டு உண்டை? யாராச்சு? டேய், ஏழு வண்டி சாதம். 7 வண்டி சாக்கு எத்தனை வாட்டி இறங்குறா? 8 வாட்டி இறங்குறான்னு சொல்றாரு. யாருக்காக? யாருங்க? கக்காசுரனுக்கு. ஆமா. கக்காசுரனுக்கு. டேய், ஏழு வண்டி சாதமும் 7 ஜோடி எவனுக்கு எப்படிடா பிடிக்க வேண்டும்? ஆமா. 7 வண்டியாக பிடிக்க வேண்டும். 7 வண்டியாக நெருங்கி விட்டோம். அது என்ன செய்யலாம்? தப்பட வேண்டும். கூடாது. 7 வண்டி சாதம் 7 வண்டியாக பிடித்து நாம் பிடிக்க வேண்டும். சிக்கனா மட்டனா? டேய், டேய். 7 வண்டி சாதம் எப்படிடா இருக்கிற? உண்டடா.
என்ன பண்ணுவாங்கடா? தண்ணி கொண்டு வாடா, தண்ணி கொண்டு வாடா.
ஓடி நிரப்பி விட்டு கீழே சிந்தனை கீது சாதம் முன்னேற இருந்து மண்ணு இருக்குது ஆமா ஆமா நெருங்கி இருக்கிறான் அவன் பசியா தான் வந்து சாப்பிடறான் கூதியா சாப்பிடுறாங்க சாப்பிடுறா வண்டி வச்சு நிக்குது என்னடா காமரா என்ன காரணம் என்ன காமரா எல்லாம் சப்பராமெல்லாம் கையாக்கிது ஒரு பயம் கிடையாது ஒரு அச்சம் கிடையாது ஒரு நாடு கிடையாது வந்திருக்கிறவங்க அதனால இப்போ நம்ம அதெல்லாம் அப்புறம் பேசலாம் சரி இப்போது 7 வண்டிகள் மட்டும் வந்திருக்குது 7 வண்டி வந்திருக்குது அது தயாராக நின்று கொண்டிருக்கிறது இல்லையா 7 வண்டியும் சாதங்கள் நிரம்ப நின்று கொண்டிருக்கிறது 7 வண்டியில டபரா ஃபுல் சாதங்கள் நின்று இருக்கிறது ஆமாங்க அது அப்புறமாக சாகலாம் அது எங்க போகுது சமதான சாப்பிடுறோம் ஆமா நம்மளோட வேற யாராவது சாப்பிடுறோம் வேற சாப்பிட போறோம் தெரியாது அதனால அதற்கு முன்பதாகவே நான் என்ன செய்ய வேண்டும் ஏய் இல்லை அப்படி என்பதை ஒரு அக்கறை கிடையாது ஏன்னா இந்த 300 கிலோமீட்டர்ல இருக்கின்ற ராமநாதர்களுக்கு என் மேல பயமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு மணிகள் சாப்பிடுறாங்க அதனாலதான் இவ்வளவு மதமா இருக்கு ஆட்டுகள் சாப்பிட்டா வாசம் வரும் மணிகள் சாப்பிட்டா அதனாலதான் எவ்வளவு ஒரு ரோஷம் ஆமாங்க இவ்வளவு ஒரு மதனம் அதனால வந்திருக்கிறது யாரு ராமரியா சாப்பாட்டு வண்டி திறமா வரிசையா நின்று இல்லையா தூங்குறான் ஆமாங்க இந்த நடமானசனுக்கு என்னை பத்தி தெரியல இல்லையா இன்னைக்கு வந்து ஒரு புதியதாக வந்திருக்கான் அதனால சாப்பாடு எல்லாம் 7 வண்டி சாதம் வந்து ஆமா அதனால அதனால சாப்பாடு எல்லாம் இருக்குதா அப்புறம் முதலில் நம்ம என்ன செய்யலாம் பள்ளி
கல்லு தீட்டணும். ஆமா. அதுக்கு ஜலம் வேணும். கல்லு தீட்டுக்கு ஜலம் வேணும். கல்லு எடுத்து குச்சி வேணும். அதுக்கப்புறம் முதல்ல ஒரு திணை வேணும். ஆமா. முதல்ல வந்து சுடு வேணும். தண்ணி வேணும். ஜலம் வேணும். கங்கை தண்ணி அதெல்லாம் வேணும். அதுக்கு முன்பதாக இல்லையா இதெல்லாம் கொண்டு வர வேண்டும் இல்லையா? இவங்க ஒரு நிமிட தூங்கி இருக்கிறத விடலாமா? அவருக்கு சுண்ணா கிடைக்குதா? சுண்ணா அவ்வளவு ஒரு பெருமா. ஆமா. சுயரூபங்களை பார்க்கவில்லை, என்னோட மதாகிரமங்களை பார்க்கவில்லை, என்னோட வீரத்திறமை பார்க்கவில்லை. அதனால சுள்ளம் இருக்கிற சுள்ளா மாதிரி அடிச்சு எடுத்து நசுக்கி ஓங்கி அடிச்சு வச்சியா 1.5 டன் வெயிட். 1.5 டன் வெயிட் ஓங்கி அடிச்சா ஓங்கி அடிச்சுனா 1.5 டன் வெயிட். அதனால இவங்க வந்து தெரியல தெரியாம உட்காந்துக்கிறா. கால் மேல கால் போட்டுக்கிறா. ஆமா. யாரோட சொல்ல தான் இருந்து வா. அவர் தூக்கத்திலே ஒரு வியாதி அப்படியா? யார் வச்சா நம்ம குரூப்ல அன்பு என்ன பண்ணணும் தெரியுமா? கீழே தான் படுத்துட்டு போவாங்க. பாதைக்கு பார்த்தா ஏழம் போய் படுத்துக்கிறாங்க. அவனுக்கு ஒரு வியாதி. காலையில் போய் பார்த்தா மனமாத்தல் படுத்துக்கிறாங்க. அவனுக்கு ஒரு வியாதி. தெரியுமா? நான் எப்படியெல்லாம் நடந்து போனா என்ன தூக்கி போடணும் என்னன்னு அதே மாதிரி ஒரு வியாதி. அதனால நான் கத்தி எடுத்துக்கிறேன், அதட்டி எடுத்துக்கிறேன். சீ போடாதா? எனக்கு பசியா இருக்குது, பசியா இருக்குது, அங்க பிரியா இருக்குது. ஆமா, எது என்ன சொல்ல சாப்பிடுறோம், சாப்பிடுற மாதிரி இருக்குது. அதனால எது சொல்ல கடிக்கிற மாதிரி கடிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியா? இந்த கோயில் அதனால மரியாதையா அவனை கட்டி இருக்கணும். ராஷா என்றா நீ தம்பி என்றா சரி என்றாப்பா நான் கட்டியில் பட்டு கொசு கடிக்கு நாய்க்கிட்டு எங்க கை வச்சு பட்டால கொசு அடிக்கிற மாதிரி செஞ்சுறான். நம்ம
வழியில் கொண்டு வந்த சாப்பாடுகளை வழியோரம் நிறுத்திவிட்டு உன் என்னப்பார தூவி கொண்டிருக்கிறார். நான் ஒருவன் இந்த பசியோடு வாடிக்கொண்டிருக்கிறேன். பசியோடு தடுத்துக் கொண்டிருக்கிறேன். முடிக்கிற முடிய பார்த்தவன் பசிக்கு நீ இரண்டாவதாக பசிக்கு அதனால சட்டை சொல்லாது இருந்து பல்வழிக்க வேண்டும். பல்வழிக்க வேண்டும். அதற்கு என் பல்வழிக்கிறான அளவா அவசரம் சாப்பாடு கொண்டு வந்துக்கிறோம். பல் விளக்குவதற்கு என் பல்குச்சி அதான் பல்குச்சி ஆலமரமா அரசமரமா அதனால பல்கும் கொண்டு வந்திருக்கிறார். அதனால இது என்ன செய்ய போறோம்? குச்சி கொண்டு வரா என்று சொன்னால் ஆட்சாமரங்களை கொண்டு வந்து என்னுடைய காலில் படி இருந்து போடுகிறாய். ஆணவம், அகங்காரம், பராக்கிரமம், பல்லாசாலி அது போனது இல்லையா? இரண்டாவது என்ன செய்கிறார்? நான் இப்போது முகம் கழுவ வேண்டும், வாய் கொப்பளிக்க வேண்டும், கால்கை சுத்தம் செய்ய வேண்டும். அதனால கங்கை என்ற நதியை கொண்டு வா, தண்ணியை கொண்டு வா. கொண்டு வர சொல்லலாம்.
தண்ணீர் வேண்டும். ஒருத்தர் கொண்டு வர வேண்டுமோ ஒருத்தர் கொண்டு ஒரு பெரும் ஆற்றையே காலாண்டு கால பெருளால கோடி கழித்துக் கொண்டு வந்து விடுகிறார். இவன் செய்யக்கூடிய வேலைகளை ஆடவத்தோட செய்வான் போல் இருக்கிறது, அகங்காரத்தோட செய்வான் போல் இருக்கிறது. அதனால சரி இதையும் கேட்டுக்கொள்ளலாம். நான் பசியோடு இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன்? பசியோடு இருக்கிறேன். இதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சாப்பிட்டு அப்புறம் அவன் யாருன்னு கேட்கலாம். எப்படி பசியோடு இருப்பேன்? சாதம் எங்கே? சாதம் தாயோ. நான்
காலையில வரும் அதை நீ சாப்பிட சொல்லுங்க. சாப்பிடு எனக்கு சாப்பிடு இப்படி ஏமாத்தி சாப்பிட்டு என்ன பசி சாப்பிட்டா எனக்கு கொண்டு வந்த சாதங்களை ஈவிரக்கம் என்ன தாயல் உண்டு சாப்பிட்டுக்கணும். 6 வண்டி சாதம் சாப்பிட்டுக்கலாம். 1 வண்டி சாதங்களை எனக்கு கொண்டு வந்திருக்கோம். 7 வண்டி சாதங்களை எனக்கு சாப்பிட்டு 7 வண்டி சாதங்களை எவ்வளவு ஒரு மனசாட்சி ஒரு பசியோடு இருக்கிறாரு. வண்டி பீத்துக்குமா சின்ன இருக்கிறீங்க. உனக்கு அறிவு இருக்குதா? ஆட்சியாளர் இருக்கிறானே கொஞ்சோண்டு குடுக்கல என்ன மோசம் வச்சாடா எப்படி ஆகுனே. அதனால நீ சாப்பிட்டது தப்பு கிடையாது. இந்த விருந்தை இந்த பக்காசுடைய பசிக்கு நீ இரையாக போகிறாய். இவருக்கு மேலும் நீ வீடு திரும்ப மாட்டாய். என்னோட தாத்தா என்னோட அப்பா என்னோட தாத்தா என்னோட பாட்டன் பாட்டும் பாட்டி பூட்டும் பூட்டி இப்படி சொல்லக்கூடிய தலைமுறையாகவே 500 தலைகட்டா இந்த 300 மங்கலத்தில் இருக்கின்ற அனைத்து பிராமணர்களும் எங்களுக்கு சாதம் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். எத்தனை தலைகட்டு? 500 தலைகட்டா. 500 தலைகட்டா எங்களுக்கு சாதம் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இன்று மாதிரி ஒரு நாள்
வகையில முடியுது நான் எதிர்பார்க்கிறேன். அதனால இந்த சாதங்களை கொண்டு வந்த சாதங்களை சாப்பிட்டு விட்டு அகங்காரத்தோடு பேசுகிறார், ஆணவத்தோடு பேசுகிறார், வீரத்தோடு பேசுகிறார், பராக்கிரமத்தோடு பேசுகிறார். இந்த வக்காசுடைய பசிக்கு நல்ல மனசா உன்னுடைய பலங்களை ஒழித்து சாப்பிடாத நான் என்ன பட்டாசுறேன். என்னை மல்லைக்கு வா, சண்டைக்கு வா, யுத்தத்துக்கு வா, பரியமாக கிடைக்கலாம். நான் சாப்பிடலாம் இவன் சாப்பிட்டு திமிரில் வந்துருக்கான். அப்படியே சாப்பிட்டு விட்டு அகண்டாரத்தோடு வந்திருக்கான், ஆனந்தத்தோடு வந்திருக்கான். எங்க நாயகம் சொல்லியா இருக்கான், கொஞ்சம் விருதுல கிடையாது. என்னதான் இருக்கணும் Thank you.
உங்களுக்கு ஒரு விட வீசுகிறேன். ஆமா என்ன பண்ணணும்? என்ன பண்ணலாம்?